ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தேங்காய், அப்புறம் நீங்கள் சர்க்கரை இருந்தால் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குது அப்புறம் ஏலக்காய் பொடி இருக்குது. இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்கரையை பாகு காய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்சாச்சு. இனி அப்படியே தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவை தட்டணும். இது கூடவே அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இந்த சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் மணத்துக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அழகாக பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இனி இதை வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுட்டோம். இனி வேகட்டும், எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொழுக்கட்டை வெந்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை. ஏன்னா நம்ம இதில் கருப்பட்டியோ வெல்லமோ தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.